நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏர்வே நியூஸ், ஏர்வேகாரன் ப்ரொடெக்ஷன். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் பீர். என்னுடன் இணைந்திருப்பது நம்ம ஏர்வேல மழை பெஞ்சு இன்னைக்கு 2வது நாள் போயிட்டு இருக்கு. இப்போ நேற்றுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுள்ள நிலவரங்கள் எப்படி என்ன ஏதுங்கிறத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊரோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆகம்போது நம்ம கூட இங்கே போயிருக்கிறது நம்ம ஷேக் இருக்கீங்களா? ஷேக், இன்னைக்கு தற்போதைய ஏர்வழியோட நிலைமை என்ன? தண்ணிலாம் குறைஞ்சிருக்காங்க, ஏரியாக்கெல்லாம் கெட்டி கிடந்தது. இப்போ என்ன நிலவரம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் சீக்கிரம். உங்களோட இணைந்திருப்பது நான் செய்தியாளர் ஷேக் பீர். நான் இங்கே தான் இருக்கிறேன். தற்போது நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்வாடி மெயின் ரோட்டில் நிற்கிறேன். காலையிலேயே ரோட்டில் எல்லா மரத்தையும் வெட்டி சாய்ச்சி விட்டாங்க. சைடில் உள்ள எல்லா ரோட்டு படியையும் உடச்சிட்டாங்க. நம்ம சின்ன வயசில் அந்த காலத்தில் பார்த்த சாக்கடைலாம் இப்போ தான் வெளியே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாட்டு. இப்படியா தற்போதைய நிலைமை இருக்குது. ஜேசிபி வந்து எல்லாத்தையும் உடச்சிட்ருக்கு. சரி ஷேக், இப்போ ரோட்டில் வந்து உடச்சிட்டு இருக்காங்களா? இப்போ தற்போதைய நிலைமை என்ன? அங்கே தண்ணியெல்லாம் போயிட்டா இல்லை இன்னும் தண்ணி நிற்கிதா? இன்னும் எவ்வளோ தூரம் உடைப்பாங்க? உடச்சிட்டே இருப்பாங்களா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்கிற மாதிரி போயிட்டுருக்கா. என்ன கதை? மரத்தெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க? என்ன ஆச்சு? இதை பற்றி விவரமாக என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். பீர், தற்போது என்ன அப்படின்னா, நேற்று வந்து பஸ் திரும்புகிற இடத்துல இருந்து நம்ம ஸ்டார் ஜெராக்ஸ் வர உடைச்சாங்க. இன்றைக்கி ஸ்டார் ஜெராக்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ஸ்டோர் வர ஃபுல்லாக ஜோலி முடிஞ்சிட்டு. மரத்தை ஃபுல்லாக ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, சாக்கடைக்கு மேலே வந்து காங்கிரீட்டு போட்டு சாக்கடைக்கு மேலே வந்து மரத்தை நட்டி வச்சுருக்காங்க. ஸோ மரத்தை எடுத்தால் தான் அந்த சாக்கடையெல்லாம் உடைக்க முடியும், காங்கிரீட்டையெல்லாம் உடைக்க முடியும், ரோடெல்லாம் உடைக்க முடியும் அப்படின்னு மரத்தெல்லாம் முதல்ல எடுத்து ஜோலியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாக்கடையை உடைச்சி விட்டாங்க. இப்போது தண்ணிலாம் பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிட்டு. தோணுனதுக்கு ஒரு பிரோஜனமாட்டு. ஆனால் என்ன பாவம், மேலேருந்து காக்கா குருவியெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. இதுதான் எங்கள் தற்போதைய நிலவரம் பேர் மீனாட்சி. மீனாட்சி, இது ஒரு நல்ல கேள்வி. செல்ஃபோன் டவராக பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெருசாக இருக்குது. ஆனால் யார் ஃபோன்லேயும் டவர் தான் வரமாட்டேங்குது. ஜியோ மட்டும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. யாருக்கும் ஃபோனும் போட முடியாது, யார் ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணவும் முடியாது, ஃபோனே வராது. கடைகள்லாம் வந்து ரோடு சைடு அந்த சைடு உடைச்ச கடைகள்லாம் வந்து இப்போ ஒன்றும் இது வரைக்கும் திறக்கலை. 1-2 கடைகளில் மட்டும் பலகையை போட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் டெவலப் ஆகிட்டாங்க. மற்றபடி முக்கால்வாசி கடைகள் பூட்டி தான் கிடக்குது. இங்கே கரண்ட்டே இல்லை. கரண்ட்டு எல்லாம் அணைச்சி போட்டிருக்காங்க. ஃபுல் தண்ணியாக இருக்கிறதுனால கரண்டெல்லாம் அணைச்சி போட்டு மரத்தெல்லாம் வெட்டுறதுனால ஒயர் கீழே அந்த கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரண்ட்டை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போது எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து கரண்டை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கடைகள்லாம் பூட்டி இருக்குன்னா மக்கள்லாம் வந்து தேவைகளுக்கு எப்படி காய்கறி, மளிகை ஜாமான் இதெல்லாம் எப்படி வாங்குறாங்க? மக்கள் வாங்க வராங்களா? கடை திறந்து இல்லை பூட்டி இருக்குங்கிறீங்க. அப்போ என்ன வேறு எங்கே இருந்தும் சாப்பாடு கொடுக்குறாங்களா? என்ன பற்றி தான் சொல்லுங்கள். பீருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொருட்கள்லாம் வாங்குறாங்க. ஆனால் யாரும் இந்த பக்கம் வந்து வாங்கலை. இப்போ எல்லாம் வந்து தெற்கையும் வடக்கையும் போய் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யாரும் இப்போ வாங்கலை. ஃபுல்லாக லெப்ளோ தெரு இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த மெர்சி ஹாஸ்பிட்டல் அந்த சைடு உள்ள கடைகள் தான் மக்கள்லாம் இப்போ போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக சேதாரங்கிறதுனால இந்த பக்கம் யாருமே இப்போது எதுவும் வாங்கலை. இதில் இன்னொன்று என்னென்னா, சாக்கடை தண்ணியை வேறு தோண்டி விட்டுட்டாங்க. சாக்கடையாக நாறுது, ஒரு மாதிரி கருன்னு கிடக்குது ரோடெல்லாம், தார் ரோடு போட்ட மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீர், ஏடிஎம்மில் ஒரு ரேஷன் கடை கூட்டம் தான் நிற்கிது. ஏடிஎம்மில் இங்கே நெட்வொர்க்கு டவர் எதுவுமே இல்லைங்கிறதுனால ஏடிஎம்லேயும் பணம் எதுவுமே வரமாட்டேங்குது. ஏடிஎம்மில் பணம் எடுக்கவும் முடியாது, போடவும் முடியாது. பணம் எடுத்தால் தானே மக்கள் பொருள் வாங்க. மீனாட்சி, பாலங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. கட்டிலத்தர் பாலத்தில் மட்டும் தண்ணி அதிகமாகவே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. 2ஆம் பாலம், 30 பாலம்லாம் தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு, குறைஞ்சிருச்சு.
கட்டத்தெரு பாலத்தில் மட்டும் இப்போதைக்கு யாரும் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் தடைகள் வச்சுருக்காங்க. மற்றபடி ரோட்டில் தெருக்களில் எல்லா இடமும் தண்ணி தேங்கி கிடந்தது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லை, நிலவரங்கள் கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. சரி ஷேக், நேற்று வந்து பஸ்ஸு போக்குவரத்துலாம் இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி அது எப்படி பஸ்ஸு போக்குவரத்துலாம் இருக்குதா? வெளியூரில் இருந்து மக்கள் வராங்களா போகிறாங்களா? இங்கேருந்து தொழில் வியாபாரிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே, ஸ்கூலு காலேஜெல்லாம் மூடிட்டாங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி மற்ற கவர்மெண்ட் பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸுலாம் வரணுமே, அதெல்லாம் என்ன இப்போ போக்குவரத்து இருக்குதா? அதை பற்றி தான் என்னங்கிறத சொல்லுங்கள். பீர் பஸ்ஸு போக்குவரத்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர முடியாது. நேற்று உள்ள அதே சூழ்நிலைகள் தான். ஏன்னா அங்கே வீரங்குளத்தில் உள்ள பாலத்தை 2ஆக உடச்சி விட்டானுங்க, அதனால் பஸ் எதுவுமே வராது. வள்ளியூருக்கு மட்டும் ஆம்னி பஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு 2-3 வேனை மட்டும் ட்ரிப் மாதிரி, கல்யாணம் வீட்டு ட்ரிப்பு மாதிரி அடிச்சிட்ருக்காங்க போல தெரியுது. மற்றபடி ஊருக்குள்ளே யாரும் வரதும் போகிறதும் வந்து ரொம்ப அரிதாகி போச்சு, கம்மியாகி போச்சு. ஏன் எங்கள் வீட்டு பால்காரர் சாயங்காலம் வரலையே. 2 நாளாக நானும் வெறும் தண்ணியை தான் பூஸ்ட் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். பெரிய பஸ்ஸே ஊருக்குள்ளே வர மாட்டேங்குது. இதனோண்டு சைக்கிளை வச்சுட்டு பால்காரர் எப்படி வருவார் பாவம். அதனால் எந்த பால்காரரும் ஊருக்குள்ளே வரதில்லை, யார் வீட்லேயும் பால் ஊற்றுறதில்ல. கடைசியில் நமக்கு பால் ஊற்றிடுவானுங்க போல். சரி பீர், இப்போ நான் கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து நான் உங்களோட இணைஞ்சிக்கிறேன். மழையிலே நின்று ஒரு மாதிரி குளிர்ந்து ஒரு மாதிரி நடுங்கி எனக்கு ஒன்றுக்கு வருது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பேசுகிறேன், சரியா? ஒன்றுக்கு முடுக்குத்தேன். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு வாங்க. நைட்டு 7 மணிக்கு வந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத, நைட்டு உள்ள விஷயங்களை வந்து எங்களுக்கு தகவல் கொடுங்க. சரி மீனாட்சி, இப்போ நீங்கள் இந்த மலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர்களை தாண்டி வெளியே திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள், இந்த மாதிரி ஏரியாவை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெளியூரோட மலைகள்லாம் இதோட பெரிய தாக்கமாக எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பகிர்ந்து சொல்லுங்கள். நம்ம ஊரை தாண்டி திருநெல்வேலியில் இப்போ என்ன நிலவரம்னா, திருநெல்வேலி டவுனில் ஃபுல்லாக தண்ணி உள்ளே பூந்துட்டு, கடைகள்லாம் தண்ணி உள்ள நிறைஞ்சி, காரு பைக்கு எல்லாம் தண்ணியில் தான் கிடக்குது. அப்புறம் ஒரு பஸ்ஸே வந்து மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஆமாம் மீனாட்சி, நானும் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தேன். அதுலேயும் ரொம்ப பயங்கரமான, ரொம்ப சோதனையான வீடியோலாம் பார்த்தேன். ஒரு வீடு அப்படியே சரிஞ்சு அப்படி ஆத்தோட தண்ணியை எல்லாம் அப்படி போகிற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 1992 வந்த வெள்ளம், அதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 30 வருஷம் கழித்து இந்த வெள்ளம் வந்திருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது என்ன ஒரு பேரிடர் தானே, இதில் என்ன காரணம் இருக்க போகுது? சற்று ஜாலியாக முடிக்க முடியாது மீனாட்சி. சரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டத்தில் அதிகமாக மழை இருக்குன்னு சொன்னாங்களே, என்னாச்சு அது? என்னாச்சா? அது அப்படி போயிட்டே இருக்குது. என்ன கேட்குறீங்க மீனாட்சி? அது வந்து வரலாற்றிலே இல்லாத மழையாக பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சு முடிஞ்சுட்டான். ஏதோ 95 சென்டிமீட்டருங்கிறாங்க. நமக்கு ஒரு கணக்கு புரிய மாட்டேங்குது. சென்னையிலே 35 சென்டிமீட்டர் தான். 95 சென்டிமீட்டர் சென்னையில் வந்து என்ன கதை இருக்குன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். சரி மக்களே, இப்போது நம்ம ஊரில் வந்து தண்ணி அதிகமாக வந்து வீடெல்லாம் தண்ணியாகிட்டு, வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வந்துட்டு வசிக்க இடம் இல்லை, இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். தாராளமாக நம்ம புதுமனையில் இருக்கக்கூடிய பைத்துசலாம் பள்ளியில் போய் நீங்கள் தங்கிக்கலாம். பைத்துசலாம் மண்டபத்தில் போய் நீங்கள் தங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா வசதியும் அங்கே ஏற்பாடு செஞ்சு தருவாங்க நம்ம மக்கள். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாரும் முகாம்களில் போய் தங்கிக்கோங்க, எந்த ஒரு பட்சமும் அடைய வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களே, ஏழை சிறுவர்களே, ஏழை சிறுமிகளே, வழக்கம் போல் பள்ளிக்கூடம் நாளைக்கும் லீவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு லீவாக தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்புறமா திருக்கணங்குடி, வள்ளியூர், பணக்குடி, ஏர்வாடி மக்களுக்கு வந்து அவசர உதவி ஏதாவது தேவைப்படுது, ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்குனாலும் போகிறதுக்கு 24 மணி நேரமும் ஃப்ரீயாக நம்மள்ட்ட ஆம்புலன்ஸு சேவை ஒருத்தர் சிதம்பரகுமார்னு பண்ணுறாப்புல.
ஃபோன் நம்பர் வேணால் நோட் பண்ணிங்க. 9894172496 அந்த நம்பருக்கு வந்து இணைஞ்சிங்கன்னா உடனே வந்து நின்றுவாங்க. அப்படின்னா நம்ம தாமுக ஆம்புலன்ஸ் நம்ம முக்கிய பய கூப்பிட்டா கூட உடனே வந்துடுவாப்புல. காய்ச்சல் கீச்சல் எதுவும் வந்தோன்னா அதுக்கெலாம் ஆம்புலன்ஸை கூப்பிட வேண்டாம். கசாயத்தை கிடைச்சி தொண்டையில் ஊற்றினா தானே சரியாயிடும். சரி, இப்போ நம்மளோட இணைப்பில் இணையறதுக்காண்டி ரெடியாக இருக்கிற நம்ம ஷேக் ஒன்று எனக்குலாம் போயிட்டு வந்துட்டார். இப்போ இரவு நேர நிகழ்வுகளை பற்றி அவர்கிட்ட என்னங்கிறத கேட்போம். வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் அவர்கிட்ட என்னங்கிறத கேட்போம். சொல்லுங்கள் ஷேக், இப்போ என்ன நிலவரங்களில் போய்கிட்டு இருக்கு ஏற்பாடு? அப்புறம் ஷேக், அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அது எங்கள் ஸ்கூலு தான். அங்கே ஏதோ செவர் ஏதோ உடஞ்சிட்டுன்னு சொன்னாங்களே, அது என்னாச்சு? மீனாட்சி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரசு மேல்நிலை மகளிர் பள்ளியோடைய பின்புறம் உள்ள சுவர் வந்து லைட்டாக இடிஞ்சி விழுந்திருக்கு. எந்த பிள்ளை போட்ட சாபம் தெரியலை. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. அது ஒரு சுவர் மட்டும்தான். பிள்ளைங்களுக்கு கட்டடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ரோட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தோண்டி வச்சுருந்த கல், வெட்டி வச்சுருந்த மரம் எல்லாத்தையும் வந்து லாரி போட்டு கொண்டு போயிட்டாங்க. இப்போது ரோடு பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. கொஞ்சம் இப்போது பஸ்ஸு போக்குவரத்துலாம் கொஞ்சம் போகிறதுக்கான வசதிகள்லாம் கொஞ்சம் ஏற்பாடு ஆயிடுச்சு. அந்த சாக்கடை தண்ணி மட்டும் கொஞ்சம் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க. இல்லைனா ஒரு மழை வந்து அதுவும் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா சரியாயிடும். இப்போதைக்கு ஏர்வாடி உள்ள நிலைமைகள் வந்து ரொம்ப மோசம் இல்லை. எல்லாமே வந்து சரியாயிடுச்சு. மக்கள்லாம் வந்து நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. கடை ஓரங்களில் இடித்த அந்த கடையில் உள்ள மக்கள் மட்டும் கொஞ்சம் கொலாவெறியில் இருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. சரி ஷேக், சரி சரி சரி, ஓகே. நீங்கள் இப்போ போய் தூங்கலாம், ரெஸ்ட் எடுங்க. தலையெல்லாம் தொடச்சிட்டு தூங்க, காலையில் வச்சுட்டு வந்துருப்போது. ஏர்வாடியில் உள்ள நிலைமைகள் வந்து இப்போ ரொம்ப ஒன்றும் மோசமாக இல்லை. ஏழை மக்களே எல்லோரும் நல்லா சேஃபாக வீட்டில் இருங்க. அடுத்த 48 மணி நேரத்துக்கும் மழை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் சேஃபாக இருக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் திருநெல்வேலி அந்த மாதிரி ஏரியாக்களில் வீட்டெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. ஸோ யாருக்கும் வந்து எப்போ எது நடக்கும்னு தெரியாது. இருக்க வேண்டிய அதனால் ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போய் சேருவோம். ஆடி மலைகளும் ஏந்திருக்கும், கோடியாக பணம் இருக்கும், எந்த நேரத்தில் நமக்கு மவுத்து வரும், இந்த பயணத்தில் இதுதான் கூட வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பீர் மற்றும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி.